அந்த நீல நிற பெல்ட் கைமாற்றப்பட்ட அந்த நள்ளிரவுக்கும் அதிகாலையில சிஐடி அதிகாரிகள் வீட்டுக்கு வந்த அந்த நேரத்துக்கும் இடையில அந்த இருண்ட மணி நேரங்கள்ல உண்மையிலே அங்க என்னதான் நடந்திருக்கும்? இதற்கான விடை இப்போதைக்கு ஒரு பெரிய மர்மம் தாங்க. உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் www.newsbar.lk. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் பல கேள்விகளை எழுப்புற ஒரு மர்மமான மரணத்தை பத்தி தான் இந்த தொகுப்புல ஆழமா அலச போறோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேனவின் இறுதி நாட்கள்ல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, எந்த வதந்திகளுக்கும் இடமளிக்காம உத்தியோகபூர்வ நீதிமன்ற விசாரணைகளோட சாட்சியங்களை மட்டுமே அடிப்படையாக வச்சு இத பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த முழு பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சிக்க முதல்ல நாம பார்க்க வேண்டியது இந்த பிரம்மாண்டமான தொகையதான். $2 மில்லியன். இது சாதாரண காசில்லங்க. ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தப்ப கபில சந்திரசேன இந்த $2 மில்லியன் இளஞ்சமா பெற்றார் அப்படிங்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டு அவர் மேல இருந்துச்சு. ஆக இந்த $2 மில்லியன் இளஞ்ச குற்றச்சாட்டு தான் இந்த முழு சம்பவத்துக்கும் ஒரு பின்னணியா அமைஞ்சிருக்கு. சரி, இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த இறுதி மணி நேரங்களை ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் அப்படியே மேலமைக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நம்முடைய சொந்த யூகங்கள் எதுவுமே கிடையாது. கடந்த 14ஆம் தேதி நீதிமன்றத்துல அவர் வீட்ல வேலை செஞ்ச சுப்ரவனி பிரமிளா அப்படிங்கிறவங்க கொடுத்த அந்த துல்லியமான சாட்சியத்தை மட்டும்தான் நாம முழுசா நம்பியிருக்கோம். முதல்ல மே 6ஆம் தேதி நடந்த விஷயங்களை பாப்போம். விசித்திரமான சம்பவங்கள் தொடங்குறதுக்கு முந்தைய அந்த சாதாரண மாலை நேரம் இது. இந்த காலக்கூட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல ஆச்சரியப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஆமாங்க, பணிப்பெண் பிரமிளாவோட சாட்சியப்படி அவர் வழக்கம் போல மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு, 8:30 மணிக்கு சாப்பிடுறாரு, வீட்ல எல்லாரும் நலமா இருக்காங்களா, நாய்களுக்கு சாப்பாடு வச்சாச்சான்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாரு. அப்புறம் என்ன, உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா தூங்க போயிட்டார். ரொம்ப சாதாரணமான ஒரு நாள் இல்லையா? ஆனா அடுத்த நாள், அதாவது மே 7ஆம் தேதி, இங்கிருந்து தான் அந்த வழக்கமான அமைதி உடைஞ்சு விசித்திரமான கோரிக்கைகள் வர ஆரம்பிக்குது. இப்ப நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்க. பிற்பகல் 3:30 மணிக்கு தன்னோட கார்ல வீட்டை விட்டு கிளம்புனவர் மறுபடியும் திரும்பி வரவே இல்ல. அதுக்கு பதிலா அரவிந்த் டி சில்வாவோட சாரதி அந்த காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு சாவியை கொடுத்துட்டு போறார். அதுக்கப்புறம் இரவு 11:30 மணிக்கு கபில சந்திரசேன கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. தனக்கு நைட் போடுற உடுப்ப ஒரு பையில வைங்க அப்படின்னு சொல்றார். அத சொன்ன கொஞ்ச நேரத்திலே ரொம்பவே குழப்பமான 2வது அழைப்பும் வருது. அந்த 2வது அழைப்புல அவர் கேட்ட விஷயங்கள் தான் இங்க மிக முக்கியமான புள்ளி. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? 2 சோடி மூக்கு கண்ணாடிகள், சில மருந்துகள், அதுக்கப்புறம் ஷாரத்துக்கு அடியில நான் உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்துற ஒரு நீல நிற பெல்ட் இருக்கும், அதையும் பையில வைங்க அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான சில பொருட்களை கேட்டிருக்கார். இந்த பொருட்கள் எப்படி கைமாறி போகுது அப்படிங்கிற சங்கிலி தொடர பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அவர் சொன்னபடியே பணிப்பெண் பையை தயார் செஞ்சு வைக்கிறாங்க. சந்திரசேனா அனுப்பின ஒரு வாகனத்துல அடையாளம் தெரியாத 2 பேர் வர்றாங்க. அவங்க கிட்ட இந்த பை கொடுக்கப்படுது. கடைசியா அந்த பை அரவிந்த டி சில்வாவோட சாரதிகள் கைக்கு கொண்டு செல்லப்படுது. இந்த நள்ளிரவு பரபரப்புக்கு நடுவுல அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கார். நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால ஒரு வெள்ளை உடுப்ப அயன் பண்ணி வைங்க அப்படின்னு பணிப்பெண் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அதாவது அடுத்த நாள் தான் கண்டிப்பா நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையோட தான் அவர் இருந்திருக்கார். ஆனா மே 8ஆம் தேதி விடிஞ்சதுமே நடந்த சம்பவங்கள் வேற. சிஐடி சோதனை, ஒரு அதிர்ச்சிகரமான காலை நேரம் அது. காலை நேரத்துல சம்பவங்கள் எவ்ளோ வேகமா பதற்றமா நடக்குதுன்னு பாருங்க. 6:40க்கு கோர்ட்டுக்கு போக எழுப்புறதுக்காக பணிப்பெண் கூப்பிடுறாங்க. எந்த பதிலும் இல்ல. திடீர்னு சரியா 7:25க்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட குழு சோதனை ஆவணத்தோட வீட்டுக்குள்ள அதிரடியா நுழையறாங்க. சார் வீட்ல தானே இருக்கார், பொய் சொல்லாதீங்க, இல்லனா உங்களையும் கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. காலை 8:15க்கு அவங்க கிளம்பி போன பிறகுதான் கபில சந்திரசேனா உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான உண்மை அந்த பணிப்பெண்ணுக்கே தெரிய வருது. அடுத்ததா நாம கவனிக்க வேண்டியது இந்த வழக்கின் சில விடுபட்ட கன்னிகளான அரவிந்த டி சில்வா தொடர்பைத்தான். இப்ப நம்ம கிட்ட பணிப்பெண்ணோட சாட்சியம் மூலமா சில உறுதியான உண்மைகள் இருக்கு. இரவு வந்த ஃபோன் கால்கள், பையில வைக்கப்பட்ட அந்த நீல நிற பெல்ட், காலையில நடந்த சிஐடி சோதனை எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இதுல விடுபட்ட இணைப்புகள் என்னன்னா, அந்த நடிரவுல பைய கொண்டு போன அரவிந்த டி சில்வாவோட அந்த 2 சாரதிகளின் பங்கு உண்மையிலே என்ன? அதிகாரிகளால இப்போ அவங்களுடைய சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த நீதிமன்ற விசாரணைகள் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? சிஐடி அதிகாரிகள் இந்த சாட்சியங்களை எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செஞ்சுட்டு வர்றதால
மேலதிக சாட்சி விசாரணைகளை மே 19ஆம் தேதி வரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஒத்தி வச்சிருக்காங்க. அதனால இந்த தொகுப்பை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். எந்த வதந்திகளையும் நம்பாம நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட இந்த உத்தியோகபூர்வ காலக்கோட்டை மட்டுமே வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நீல நிற பெல்ட் கைமாற்றப்பட்ட அந்த நள்ளிரவுக்கும் அதிகாலையில சிஐடி அதிகாரிகள் வீட்டுக்கு வந்த அந்த நேரத்துக்கும் இடையில அந்த இருண்ட மணி நேரங்கள்ல உண்மையிலே அங்க என்னதான் நடந்திருக்கும்? இதற்கான விடை இப்போதைக்கு ஒரு பெரிய மர்மம் தாங்க.